ஃபோட்டோஷாப்பில் ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம்ஸ் நியூ ரோமன் எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ராங்கு வச்சுட்டு அதுக்கு வந்து சைஸை வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு சைஸை நல்லா மூட்டு வச்சு பெருசுப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணி அதாவது லேயரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு தேவையானது ஸ்ட்ரோக்கு, எம்பாஸு, அப்புறம் க்ளோ இந்த மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அதிலிருந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு அதை வந்து ஃப்ளிப் வெர்டிகல்னு கொடுத்து மூவ் பண்ணி கீழே வர மாதிரி டவுன்வர்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு கிராடியன்ட் டூலில் இருக்குது. அந்த கிராடியன்ட் டூலில் வந்து லீனியர் ஆப்ஷன் வச்சுட்டு அதை கீழே இருந்து மேல் நோக்கி எடுத்து விட்டு கிராடியன்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுட்டு நான் வந்து ஒப்பாசிட்டியை வந்து எனக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ரெஃப்ளெக்ஷன் வர மாதிரி காட்டணுமோ அந்த அளவுக்கு நான் ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிட்டு இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாய். நல்லாவே வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வந்து இந்த ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணுறது, பேனர் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கட் அவுட்டு இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பிடிச்சிங்களா? எல்லாருக்கும் ஃபோட்டோஷாப் சொல்லி கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்திப்பாங்க. இதே மாதிரி நான் இன்னும் என்னால் முடிஞ்சால் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நான் இன்னும் நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்டை கொடுத்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதில் ஆப்ஷன்லாம் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.